கடலூர் அருகே உள்ள திருமுக்காணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தபோது அதே கிராமத்தில் வசித்து வரும் தனது சித்தியிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2012ஆம் ஆண்டு சொந்த ஊர் திரும்பிய ரமேஷ் சித்தி லட்சுமியிடம் பணம் குறித்து பேசும்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ரமேஷ் தனது சித்தி லட்சுமி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த லட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கு சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் ரமேஷிற்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மயிலாடுதுறை அருகே மணல்மேடு கடைவீதியில் உள்ள கலைஞர் படிப்பக வளாகத்தில் 8.25 அடி உயரம் கொண்ட கலைஞரின் வெண்கல திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க உள்ளார். இதனை முன்னிட்டு திருவுருவ சிலை அமைந்துள்ள வளாகத்தினை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. இங்குள்ள வார்டுகளில் உள்ள வீடு, கடை, உணவகங்களில் இருந்து தினசரி எலக்ட்ரிக் வாகனங்கள் மூலம் நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை பெற்று அத்தானி சாலையில் உள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்கின்றனர். இருப்பினும் சிலர் குப்பைகளை ஊழியர்களிடம் கொடுக்காமல் பொது இடங்களில் வீசி செல்கின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்திருந்தனர். இதனை அடுத்து பொது இடங்களில் குப்பைகளை வீசி செல்பவர்களை கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டறிந்து அபராதம் விதித்து வருகின்றனர். இதற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதால் நடவடிக்கை தொடரும் என நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே ஆயிக்குடி சாக்சிடு பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். கூலி தொழிலாளியான இவர் சமயபுரத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் கரியமாணிக்கம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த கொணலை பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவரின் இருசக்கர வாகனமும் நடராஜன் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த நடராஜனை மீட்டு சமயபுரம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுகனூர் போலீசார் நடராஜன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த சரஸ்வதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் கருவேப்பிலக்குறிச்சியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 33வது வங்கி கிளை அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருப்பு கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய கிளையை திறந்து வைத்து 55 பயனாளிகளுக்கு 32,71,365 ரூபாய் மதிப்பீட்டிலும் 2 மகளிர் குழுக்களுக்கு 18,21,600 ரூபாய் மதிப்பீட்டிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார், கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிவகங்கை மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உளி, சுத்தியல் மற்றும் ஆயுதம் வைத்திருப்பவர்கள் விஸ்வகர்மா தான் என கூறிய கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். தேனி மாவட்ட கல்குவாரிகளில் இருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு எம்சாண்ட் மணல் மற்றும் ஜல்லிக்கற்கள் போன்றவற்றை டிப்பர் லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் எம்சாண்ட் மணல் விலையை திடீரென்று பல மடங்கு ஏற்றியதால் கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி விலை ஏற்றத்தை கண்டித்து தேனி மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் நலசங்கத்தினர் 7வது நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த
ஆர்ப்பாட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் இணைந்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக் கடை பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும், பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்கப்பட வேண்டும், கட்டுப்பாடற்ற பொருட்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பொது விநியோக திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர், சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் வேளச்சேரி, மடிப்பாக்கம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டாபிராம், திருநின்றவூர், பூந்தமல்லி, அம்பத்தூர், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். எனினும் கனமழை காரணமாக ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின் சேவை பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை நகர் பேருந்து நிலைய பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கல்லூரி மாணவர்கள் தட்சிணாமூர்த்தி, அபினேஷ் மற்றும் 17 வயதான பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் ஆகிய மூவரும் விற்பனைக்காக 80 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கல்லூரி மாணவர்கள் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக விருதுநகர் மாவட்ட வழங்கல் அதிகாரி அனிதாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அவர் தலைமையிலான 3 வட்டார வழங்கல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கொண்ட குழு ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் விளக்கு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் நெல்லை சங்கர் நகரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் தனது சொந்த வாகனத்தில் ரேஷன் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக திருமங்கலத்தில் உள்ள ரைஸ் மில்லில் இருந்து எர்ணாகுளத்திற்கு கடத்தி சென்றதும் தெரியவந்தது. இதனை அடுத்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 டன் ரேஷன் அரிசி மற்றும் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். 55% வனப்பகுதியை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. சமீப காலமாக கூடலூர், பந்தலூர், சேரம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலாவர துவங்கியுள்ளன. இந்நிலையில் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி, சப்பந்தோடு குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு காட்டு யானைகள் புகுந்துள்ளது. அப்போது குஞ்சுமெய்தீன் என்பவர் வீட்டின் அருகில் காட்டு யானைகள் வந்ததால் அதனை விரட்ட குஞ்சுமெய்தீன் வெளியே வந்தபோது அவரை யானை தாக்கியுள்ளது. இதனால் படுகாயமடைந்த அவரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து மனித வன விலங்குகள் மோதலால் தொடர்ந்து மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சமதர்மபுரத்தில் பெருமாள் என்பவர் முத்துக்குமரன் என்பவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வீட்டில் குடியிருக்கும் பெருமாளிடம் முத்துக்குமரன் வீட்டு வாடகை கேட்டபொழுது 2 நாட்களில் தருவதாக கூறியுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த வீட்டின் உரிமையாளர் முத்துக்குமரன் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்ட நிலையில் முத்துக்குமரன் அரிவாளால் பெருமாளை வெட்டியுள்ளார். இதுகுறித்து தேனி நகர் காவல்துறையினர்
வழக்கு பதிவு செய்து விசாரணை அறிக்கையை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாத், கொலை செய்யும் நோக்கோடு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதமும், அதை கட்ட தவறினால் மேலும் 2 மாத மேற்காவல் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். கோவை சர்க்கார் சாமகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளானைப்பட்டி ஊராட்சியின் தலைவராக இருப்பவர் கவிதா. இவர் கோவை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவரான தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊராட்சி துணைத் தலைவர் ராஜன் தன் மீது பொய்யான தகவல்களை முன்வைத்து வருவதாகவும், அவருடன் சேர்ந்து சர்க்கார் சாமகுளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கவிதா மற்றும் ஊராட்சி கவுன்சிலர்கள் சகுந்தலா, தேவி, சுமதி, ராஜேஸ்வரி, வீரகுமார் ஆகியோர் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசுவதுடன் தனது சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்துவதாகவும், அவர்கள் சொல்லியபடி கேட்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், தன்னை சாதி பெயரை கூறி அவமானப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம், என் பேர் கவிதா. எஸ்எஸ்குல ஒன்றிய வெள்ளானப்பட்டி ஊராட்சி. எங்களோட தொகுதி பார்த்திங்கன்னா ரிசர்வ் தொகுதி. முதல் தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் பதவியேற்ற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா வி.ஆர். ராஜன் துணைத் தலைவர் மட்டுமே தாங்க. பதவியேற்ற காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் வேலை செய்யறதுக்கு தொடர்ந்து இடையூறு செஞ்சுட்டே வந்துதாங்க. அதுக்கு காரணம் அவர் சொல்கிற பேச்சு கேட்கணும். அவருக்கு அவர் தான் தலைவர். ஒரு சில இதில் நான் தான் தலைவர், நீ இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ என்னைய பேசியிருக்காரு. அதையும் தாண்டி நான் மக்கள் பணி ஆற்றிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் மக்கள் வேலையை நான் எனக்குமா செயல்பட்டுட்டு தான் இருக்கிறேன். எப்பவும் போல் மக்கள் பணி செய்யறதுக்கு நான் அன்றாடம் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு நான் செல்வேன். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா மற்றும் சிண்டே சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், அதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய PSP நிர்வாகி ஜெய்சங்கர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் காங்கிரஸ் கட்சியின் பழங்குடி அணிப்பிரிவு மாநில பொதுச் செயலாளர் வீரவாஞ்சிநாதன் தலைமையில் மதுரை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடக்கு தொகுதி மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் கமலா மதுரை வீரன், பகுதி தலைவர்கள் கிருஷ்ணகுமார், வார்டு தலைவர்கள் பிரபு, குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே இருந்து காங்கிரஸ் கொடியுடன் பாஜக அரசையும் H. ராஜாவையும் கண்டித்து கோஷமிட்டபடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகே அடையாளம் தெரியாத முதியவர் ஒருவர் சிறுநீர் கழிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது புதிய கழிப்பிட கட்டிட பணிக்காக செங்கல் கற்கள் கொட்டி வைக்கப்பட்ட நிலையில் அதை கவனிக்காமல் சென்ற முதியவர் கால் இடறி கல்லில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மானாமதுரை போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், எதற்காக இங்கே வந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோவிலில் திலகர் என்பவர் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கோவில் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர் சிறுமிக்கு இனிப்பு வழங்கி கோவிலுக்குள் அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக கூடியதைத் தொடர்ந்து பூசாரி கோவிலை பூட்டிக் கொண்டு கோவிலுக்குள் உள்ளே ஒளிந்து கொண்டார். இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த பெரியகுளம் வடகரை போலீசார் கோவில் பூசாரி திலகரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பூசாரி திலகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த ஊத்துக்காடு ஊராட்சியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மனைவி செல்வி.
இவர்கள் இருவரும் இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் கர்ப்பிணி பெண்ணான செல்விக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது பிரசவ வலி ஏற்பட்டு வாலாஜாபாத் அடுத்துள்ள ஐயம்பேட்டை ஆரம்ப சுகாதார மையத்திற்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது ஆம்புலன்ஸ் கிளம்பும் போது அவருக்கு பிரசவ வலி அதிகமாகி பனிக்குடம் உடைந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பழனிவேல் ஆம்புலன்ஸை பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளார். பின்னர் அவசர கால மருத்துவ உதவியாளர் நுட்புஜர் அபூர்வா விரைந்து செயல்பட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த செல்விக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார். அதன் பேரில் செல்விக்கு 1 கிலோ 800 கிராம் எடை உள்ள ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்தது. தற்போது தாயும் சேயும் நலமுடன் உள்ள நிலையில் துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்த மருத்துவ உதவியாளர் நுட்புஜர் அபூர்வா மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பழனிவேல் ஆகிய இருவரையும் இருளர் சமூக மக்கள் பாராட்டியுள்ளனர். ஈரோடு வஉசி பூங்கா பெரிய காய்கறி மார்க்கெட்டுக்கு தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பல்வேறு வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறி லோடுகளை ஏற்றி வருகின்றன. அவ்வாறு கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகரில் இருந்து தக்காளி லோடுகளை ஏற்றி வந்த மினி சரக்கு வாகனத்தில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதனை கண்ட ஓட்டுநர் மனோஜ் இதுகுறித்து ஈரோடு வீரப்பன்சத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து இறந்த நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், கழுத்து அறுபட்ட நிலையில் இருப்பதால் அவரை மர்ம கும்பல் கொலை செய்து வாகனத்தில் போட்டு சென்றதா அல்லது அந்த நபர் கழுத்து அறுத்து தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் முத்தையாபுரம் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதி தொழிற்சாலைகள் மற்றும் துறைமுகத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகும். இந்த பகுதியில் சாலைகள் முறையாக சீரமைக்கப்படாததாலும் முத்தையாபுரம் பல்க் சந்திப்பில் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. எனவே முத்தையாபுரம் பல்க் சந்திப்பு பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும். மேலும் அந்த பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடந்த 6 மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே நாளை வேகத்தடை மற்றும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுமக்களை திரட்டி மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய விபத்துக்களாலும் உயிர் பலிகளாலும் தடுப்பதற்கு உடனடியாக முத்தையாபுரம் பல்க் சந்திப்பில் வேகத்தடை அமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரக்கூடிய 27ஆம் தேதி மறியல் போராட்டம் என நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதேபோன்று தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வழியாக கனரக வாகனங்கள் முதல் சிறிய வாகனங்கள் வரை சென்று வருகிறார்கள். தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய துறைமுகம், தெர்மல், பவர் பிளான்ட் உள்ளிட்ட டிக்டாக் போன்ற தனியார் நிறுவனங்களும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அந்த பகுதியில் வருவதால் போக்குவரத்து நெருக்கடியிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்படுகிறது. எனவேதான் தினந்தோறும் விபத்துக்களும் உயிர் பலிகளும் தொடர்ந்து நடக்கிறது. இதை தடுப்பதற்கான உடனடியாக வேகத்தடை அமைப்பு தான் ஒரே வழி. இதை தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு பல்வேறு அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாமணி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமணி ஊராட்சியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை மக்களுக்கு சென்று சேராமல் தவறான முறையில் வீட்டிற்குள் இழுத்து வைத்திருக்கும் குடிநீர் இணைப்பை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாகுபாடு இன்றி குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் முத்துசெல்வம் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் இருந்து சிமெண்ட் கற்களை ஏற்றிக்கொண்டு அஞ்சட்டி நோக்கி மினி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது குந்துக்கோட்டை அருகே வளைவு பகுதியில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் பயணித்த தக்கட்டி கிராமத்தை சேர்ந்த மாதேஷ், ஜெயலட்சுமி மற்றும் வடமாநில தொழிலாளி ஆகிய 3 பேரும் சிமெண்ட் கற்கள் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் லாரி பின்னால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் லாரி மீது மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு
இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மதி சிறுதானிய உணவகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வரும் மகளிர் சிறுதானிய உணவகத்திற்கு தேவையான மின்சார வசதி இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செயல்பட்டு வரும் சிறுதானிய உணவகத்திற்கு மின்சார வசதி செய்து தர வேண்டும் என சிறுதானிய உணவு மகளிர் விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சிவகுருநாதன் தலைமையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், தொகுப்பு ஊதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் நியாய விலைக் கடைகளில் பணியாளர்கள், ஊராட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம், ராமலிங்கம், சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமங்கலம் 90வது வார்டு பார்க் சாலையில் 45க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த நிலையில் அப்பகுதியில் வியாபாரம் செய்த 15 பேர்களுக்கு மட்டுமே மாநகராட்சி அதிகாரிகள் உரிமம் வழங்கி மற்ற வியாபாரிகள் கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று நேரடியாக வந்து தெரிவித்தனர். இதனால் 30க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருப்பதாக கூறி திருமங்கலம் அருகே வாவின் பகுதியில் இருந்து திருமங்கலம் செல்லும் சாலையில் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் போலீசார் வியாபாரிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தை சேர்ந்தவர் தினேஷ். இவர் வேலாயுதம் பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக இருந்து வருகிறார். இவர் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஓலா இருசக்கர வாகனத்தை வாங்கி அலுவலகம் சென்றுள்ளார். அப்போது சேலம் பைபாஸ் சாலையில் திருக்காம்பளியூர் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பேட்டரி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து புகை வந்துள்ளது. இதனை பார்த்த தினேஷ் இருசக்கர வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் ஓலா இருசக்கர வாகனம் முழுவதுமாக எரிந்து நாசமாகியது. பின்னர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இப்பேரணியை அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவோம் எனவும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் நீரை முழுவதுமாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திட மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை நிறுவி முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களின் மீது தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு 300 பயனாளிகளுக்கு 18,54,000 ரூபாய் மதிப்பில் இலவச மனைப்பட்டா, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை, பட்டா மாற்றம், முழுப்புலம், பட்டா மற்றும் உட்பிரிவு உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், ஒன்றிய பெருந்தலைவர் மலர் முருகன், ஒன்றிய துணை பெருந்தலைவர் பூங்கோதை, விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார், தனி வட்டாட்சியர் வெற்றிவேல், சமூக நல பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே 3 மாடி வணிக வளாக கட்டிடத்தில் டி சுப்பலாபுரம் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை கடை உள்ளது. இந்த கடைக்கு பின்பகுதியில் புகுந்த மர்ம நபர்கள் கடப்பாரை கொண்டு சுவரை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் பார்த்தவுடன் அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி போலீசார் மோப்ப நாய் கொண்டு சோதனை செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.